எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் பண்ணணும்னு நினைப்பேன். முக்கியமாக இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் என்னென்னம்மா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதில் ஹீரோவுக்கு அம்மாவாக தான் என்னை புக் பண்ணாங்க. அந்த சீரியலில் ஒரு அந்த அதாவது வெப் ஃபிலிம், அது அவார்டு ஃபிலிம், அவார்டுக்காக எடுத்த படம் அது. ப்ரொடியூசர்ஸ் வந்து பாம்பேயில் இருக்கிறவங்க. அப்புறம் வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து ஆனந்த்னு சொல்லிட்டு அவர் ஆட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு இருந்தவர். அவருக்கு இதுதான் வந்து முதல் படம்னாவே இதுதான் படம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இதில் தான் நடந்தது, பரமக்குடியில் தான் எங்கள் ஷூட்டிங் நடந்தது. அப்போ என்னை வந்து வினோத்னு சொல்லிட்டு ஏடி வந்து என்கிட்ட வந்து ஃபோனில் பேசினார். மேடம் இந்த மாதிரி செத்தும் ஆயிரம் பொண்ணு ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்கு வந்து இது மாதிரி ஹீரோவுக்கு ஒரு மதர் தேவைப்படுது, 2 நாள் ஒர்க்கு தான் மேடம் பரமக்குடியிலன்னா. ஓகே சார்னா அப்புறம் கதை சொன்னார். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு. ஃபுல் கதை யார் யார் பண்ணுறாங்க, என்ன கேரக்டர்ஸு, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதில் மட்டும் இந்த ஒரு பாட்டி ரோல் மட்டும் மெயின் கேரக்டர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், வினோத் சார் இந்த பாட்டி யார் பண்ணுறாங்க? இல்லைம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்கக்கிட்ட பேசி வச்சுருக்கோம், அவங்க தான் பண்ணுறாங்க, பேர் சொல்லலை அவங்கள. நானும் அதை கேட்டுக்கல, அநாகரிகமாக இருக்குமே நான் கேட்கல. சரிங்க சார்ன்ட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் கழித்து வினோத் சார் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேடம் ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க சார், அதனால் என்ன சார்? இல்லை இந்த மாதிரி இந்த பாட்டி ரோல் பண்ணுவீங்களான்னாரு. பாட்டி ரோல், அந்த பாட்டி ரோலா சார் அப்படின்னு எடுத்தோடனே எனக்கு அதான் தோணுச்சு. ஆமாம் மேடம் அந்த ரோல் தான், அதான் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்கலாம். சார் இதை தானே சார் முதல்லையே நான் கேட்டேன், யார் பண்ணுறான்னு கேட்டேன். நீங்கள் யாரும் ஆர்டிஸ்ட்டை பேசியிருக்கேன்னு சொன்னீங்க. இல்லை மேடம் ஆர்டிஸ்ட்க்கும் நமக்கும் கம்பெனிக்கும் வந்து செட் ஆகலை, கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஸ்டேயிங்லேருந்து ரெமுனரேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் வந்து எங்கள் டைரக்டர்கிட்டையும் கம்பெனிலையும் பேசினேன், உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டேன். நான் தாராளமாக பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் எதை பற்றியும் என்ன ரெமுனரேஷன்ஸு என்ன இது நான் சொன்னது ஒன்றே ஒன்று, ட்ராவலிங் ஸ்மூத்தாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்டேயிங் எனக்கு தனியாக இருக்கணும், எந்த இடத்துலையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. இது 2 மட்டும் தான் கேட்டேன். சேல்ரி பற்றி அதெல்லாம் கூட இல்லை. அப்புறம் அவங்களே பேசிட்டாங்கல்லன்னு. அப்போ இந்த கேரக்டரு அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்குண்டான வந்து ஒரு ரிஹர்சல்ஸ் எல்லாம் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபுல் ஸ்கிரிப்டும் வந்து மனப்பாடம். அதே மாதிரி இந்த பாட்டு, அந்த ஒப்பாரி, ஆக்சுவலாக அந்த ஒப்பாரின்ற ஒரு கலை வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டு வருது. அது வந்து போகிற போக்கில் அது வந்து இல்லாமே போயிடும் போல் இருக்குது, அது வந்து அப்படி அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பாரியை பேஸ் பண்ணி தான் அந்த கதை. ஸோ அதில் அந்த ஒப்பாரி பாட்டியாக தான் நான் நடித்தேன். அந்த ஒப்பாரி பாடுறதுக்குன்னே வந்து எனக்கு வந்து அங்கேருந்து பரமக்குடியில் வந்து அதுக்கு ஒரு வாத்தியாரும் ஒரு பாட்டியும் வந்திருந்தாங்க இங்கே. எனக்கு அது எப்படி பாடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ராப்பர் ஆமாம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பண்ணணுமா, இந்த மாதிரி செய்யணும்னு. அதே மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கும் வந்திருந்தாங்க, அவங்களும் என் கூடவே நடிச்சிருப்பாங்க.